வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய சிம்லாவில் கண்ட அழகி அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்ப உறவுகளை தவிர்த்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நட்பு, இன்னொன்று காதல். நண்பர்களுக்கும் காதலர்களுக்கும் நடுவுல பணம்ன்ற ஒரு விஷயம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அது கொடுக்கக்கூடிய ஏமாற்றம், பிரிவு, துரோகம் இது எல்லாமே மனிதனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்தும். இந்த ஒன்லைனை மையமா வச்சுதான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். என்னுடைய நோக்கம் இந்த நாவலுடைய கதையை முழுமையா உங்ககிட்ட சொல்றது இல்லைங்க. நான் இப்படி படிச்சனோ அதே போல நீங்களும் இந்த நாவலை படிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்கு நான் சொல்ற இந்த கதையின் ஒரு சின்ன முன்னோட்டம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி நீங்களும் இந்த புக்கை படிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க நம்ம இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளின் தொடக்கத்துல சென்னையில நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். கதையின் தொடக்கத்துல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய நெருங்கிய நண்பன். அந்த நண்பனுக்கு ரீசெண்டாக தான் திருமணமாச்சு. அது ஒரு காதல் திருமணம். ஹீரோவுடைய நண்பரும் அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா காதலிச்சாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இப்போ சுமூகமான முறையில் போகலை. அதற்கு காரணம் ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கிட்ட தன்னுடைய மனைவி கொஞ்ச காலமா வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. திடீர்னு வேற வேற குரல்ல பேசுறாங்க, வேற விதமா நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட கேட்கறாங்க. அவங்களுடைய நடவடிக்கை எனக்கு வித்தியாசமாகவும் பயமளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டோம், நிறைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டோம். கொடுக்குற டேப்லெட்ஸ், மாத்திரை மருந்து, ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யல. இந்த விஷயத்துல நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ லைட்டா கொஞ்சம் மனம் கலங்கி போறாரு. காரணம், இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து உயிர் நண்பர்கள். ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான குடும்பத்துல இருந்து வந்தவர். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு அவங்களுக்கு திருமணம் நடந்ததே பெரிய விஷயம். அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க நினைச்ச மாதிரி இன்பமா அமையணும் அப்படின்னு நினைச்ச இந்த நேரத்துல தான் நண்பனோட மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து அவங்க அவதிப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிளம்பி ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போன ஹீரோ தன்னுடைய நண்பனுடைய மனைவி அந்த வீட்டில் இருக்க எல்லா விஷயங்களையும் வந்து அனலைஸ் பண்றாரு. ஒரு வழியா தனக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோ தன்னுடைய நண்பன் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய மனைவி உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, உன்னை ஏமாத்தணும் ட்ரை பண்றான்றது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. நீ சம்மதம் கொடுத்தா உன்னுடைய மனைவியை நான் ஃபாலோ பண்ணி இதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்றது நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோவுடைய நண்பனும் அதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. மறுநாள்ல இருந்து தன் நண்பனுடைய மனைவியை ஃபாலோ பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் ஃபாலோ பண்ற ஒரு சில நாட்கள்ல அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க சம்டைம்ஸ் சாயந்தர டைம்ல சென்னையில இருந்து மகாபலிபுரம் போற அந்த ஈசிஆர் ரோட்ல இருக்க ஒரு பாடடைஞ்ச ஒரு கோவில் மண்டபம் இருக்கு. அங்க போறதை இவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்க போற அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அந்த பாடடைஞ்ச மண்டபத்துக்குள்ள போய் பட்டு புடவை, வைர நகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு தலைவிரி கோலத்தோட ஒரு தியான நிலையில உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் வெளியே வராங்க. வரும்போது ரொம்ப நார்மலா வராங்க. உள்ள இருந்த அந்த தலைவெறி கோலத்துக்கும் அந்த கோபமான முகத்துக்கும் வெளியே அவங்க வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற அந்த முகத்துக்கும் அந்த குணத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஹீரோவுக்கு இது ஒரு விதமான ஒரு குழப்பமான விஷயமா தெரியுது. இதை பத்தி மேலும் விசாரிக்கும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன் நண்பனுடைய மனைவிக்கு பழங்கால பொருட்கள், பழங்கால கோவில்கள், பழங்கால நகைகள் இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் மீது அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. கூடவே என்ன பண்றாருன்னா, அந்த பழைய இடிஞ்சு போன அந்த கடற்கரை கோவில் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தின விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு கிராமவாசி கிட்ட அவர் விஷயத்தை கேட்கிறாரு. அந்த கோவிலை பத்தின கதையை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்டிட வேலைப்பாடுகளுக்கு தலைவரா ஒரு தலைமை சிற்பி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு உதவிகரமா அவருடைய பொண்ணும் கதை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கோவில் வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போதே மர்மமான முறையில அந்த தலைமை சிற்பியும் அவருடைய பொண்ணும் இந்த கோவில்ல மர்மமான முறையில தற்கொலை பண்ணி இறந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவில் வேலையை யாராலையும் கண்டினியூ பண்ண முடியல. யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு வேலைக்கு போறாங்களோ எல்லாருமே மர்மமான முறையில அவங்கவுங்க வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து கிடந்தாங்க. அந்த பாழடைஞ்ச கோவில் இருக்க அமானுஷம் தான் எல்லாருடைய சாவுக்கும் காரணம் அப்படின்றது தெரிஞ்ச ஊர் மக்கள் அந்த பக்கம் போறதே எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி கிளம்புறாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. பழமையான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகம் கொண்ட தன் நண்பனின் மனைவிக்கு இந்த கோவிலை பத்தி எப்படியோ தெரிய வந்திருக்கு. இதை பார்க்க வந்த அவங்களுக்கு இங்க இருக்கிற அந்த அமானுஷ்ய விஷயங்களால அவங்களுக்கு அந்த மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. இப்படியே சைட் பை சைட் தன் நண்பனுடைய மனைவியை ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு இன்னொரு விஷயம் கிடைக்க வருது. தன் நண்பனின் மனைவி இன்னொரு பொண்ணை அடிக்கடி சந்திச்சு மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காதலி. இங்க ஒரு விஷயம்
விஷயம் இவர் மட்டும் தான் காதலிப்பாரு, அந்த பொண்ணு பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் காதலிக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் காலேஜ்ல படிக்கும் போது இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க உறவு இந்த மாதிரியானதான். இங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம ஹீரோவுடைய காதலி, ஹீரோவுடைய உயிர் நண்பன், அவர் நண்பனுடைய மனைவி இப்போ ஃபாலோ பண்றாரு பாத்தீங்களா, அந்த நண்பன். இவங்க 3 பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சவங்க, ஒரே பேட்ச்மேட். இதை நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு கதையை கவனிங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருடைய லவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது, ஆபியஸா ஃப்ரெண்டுன்ற போது அவங்க லவருக்கும் தெரியல, ஏன்னா 3 பேரும் ஒரே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இல்ல. அதை கேட்டுட்டு ஹீரோட லவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஆமா இந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியும், அவன் என்கிட்டயும் சொல்லியிருந்தான், அதனால தான் நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அவனுடைய ஒய்ஃபை சந்திச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை பேசி தீர்த்துக்கிறதுக்காக நான் அடிக்கடி அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்படியாவது நாம தான் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை முடிச்சு வச்சு அவங்க சேர்த்து வைக்கணும். நீ பண்ற வேலையை நீ பண்ணு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட லவர் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுடைய லவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நண்பனுடைய மனைவியை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆல்டர்னேட்டிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோவோட லவரும். இப்படி இவங்க டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 டைம் சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. லக்கிலி அந்த 2 டைமும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததால ஒரு டைம் ஹீரோ காப்பாத்துறாரு, இன்னொரு டைம் ஹீரோவோட லவர் வந்து அவங்கள சூசைட்ல இருந்து காப்பாத்திடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப மன உடைஞ்சு போறான். அதனால அவன் பிசினஸை கவனிக்கிறத விட்டுட்டு தன்னுடைய வீட்டுல தான் ஒய்ஃப் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். முக்கியமா அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்கள வீட்டிலே வச்சு பார்த்துக்கிறான். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறான். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான், ஸ்டன் ஆகுறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அச்சு அசல் தன் நண்பனுடைய மனைவி மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணு ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும், தன் நண்பனுடைய மனைவி ஒரு சிங்கிள் சைல்டு, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அவங்களுக்கு பெருசா சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. இந்த பொண்ணை நாம இப்ப ஃபாலோ பண்ணா ஒருவேளை நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த பொண்ணு மூலமா கிடைக்கலாம், இந்த பொண்ணுக்கும் தன் நண்பனுடைய மனைவிக்கும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ நம்பிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களிலே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு ஷாக்கிங் நியூஸ், தன் உயிர் நண்பனுடைய மனைவி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. புயல் வேகத்தில் கிளம்பி தன் நண்பனுடைய வீட்டுக்கு ஹீரோ போறான். அங்க போனா அழகுன்ற வார்த்தைக்கு இலக்கணமா இருந்த தன் நண்பனுடைய மனைவி மாடியிலிருந்து கீழே விழுந்து தலை முகம்லாம் சிதறி கோரமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் தன் நண்பன் சித்து பிரம்ம பிடிச்ச மாதிரி யாருக்கிட்டையும் பேசாம இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவுக்கு என்ன பேசுறதுனே புரியல. போலீஸ் வராங்க, விசாரணை நடக்குது. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். ஹீரோவும் போலீஸ் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு நாளா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த ட்ரீட்மெண்ட்ஸ், டாக்டரோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி சில நாளா ஹீரோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு தான் பாத்தீங்களா, அந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி அவங்க மென்டலி ஸ்டேபிள் கிடையாது, அவங்களுக்கு சில மன பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஏற்கனவே அவங்க 2 டைம் அவங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டு தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவோட லவர் வந்து அவங்களும் போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, நான் அவளோட ஃப்ரெண்டு தான், அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கேஸ் க்ளோஸ் ஆகுது. ஹீரோவுக்கு என்ன பண்றதே தெரியல. தான் உயிர் நண்பனுடைய வாழ்க்கை தான் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். தன்னுடைய வாழ்க்கையில இருந்தே அவன் ரொம்ப ஒதுங்கி ஒடிஞ்சு போறான். இதை பார்த்த ஹீரோட லவர் என்ன பண்றாங்கன்னா, நீ இங்க இருக்கிறது சரி கிடையாது, உன்னுடைய மனசாந்திக்காக நீ வெளியே எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா, கிளம்பி சிம்லாக்கு ஒரு டூர் போறான். டூருக்கு வந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு செம பெரிய ட்விஸ்ட். ஹீரோ தங்கியிருக்க அதே ஹோட்டல்ல ஒரு பொண்ணு தங்கியிருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில தன் நண்பருடைய மனைவி மாதிரியே ஒரு பொண்ணு அச்சாஸ்லா இருந்தது ஹீரோ பார்த்தா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இப்ப சிம்லாவில் ஹீரோ தங்கியிருக்க அதே ஹோட்டல்ல தங்கியிருக்கு. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணி சில விஷயங்களை கேதர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஏன்னா அந்த பொண்ணு நான் இது வரைக்கும் சென்னைக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஹீரோக்கு அந்த பொண்ணு பேசுறதுல துளியும் உண்மை இல்லை அப்படின்ற விஷயம் புரியுது. இந்த இடத்துல ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட் நடக்குது. பட் அது நான் இங்க சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அந்த ட்விஸ்ட்டை நீங்க புக் படிச்சு தெரிஞ்சுக்கிங்க. ஆனா என்ன விஷயம் நடக்குதுன்றது மட்டும் நான் சொல்றேன். அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஹீரோக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது ஹீரோ சென்னையில பார்த்த அந்த பொண்ணு தான் இப்ப சிம்லால இருக்க இந்த பொண்ணு. 2 பேரும் ஒரே ஆளு தான். இந்த பொண்ணு இப்ப சிம்லாவுக்கு இங்க வந்திருக்க அந்த தேதியும் தன் நண்பனுடைய மனைவி இறந்து போன தேதியும் ரெண்டும் ஒரே நாள்ல மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சென்னைக்கு நிறைய டைம் வந்து போயிருக்குன்ற விஷயமும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சேகரிச்சுட்டு அந்த பொண்ணு பிடிச்சி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. தன்னை பத்தின எல்லா ரகசியமும் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிய வந்த அந்த பொண்ணு வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொல்ற அந்த உண்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், ஹீரோவுடைய நண்பனுடைய மனைவியும் இந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு
பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்காங்க. அது ஒரு உண்மை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ஹீரோவுடைய நண்பனுக்கு தெரியும். அவன் தான் இந்த பொண்ணை ஹையர் பண்ணி இவ்வளவு நாளா தன்னுடைய மனைவியா நடிக்க வச்சிருந்திருக்கான். ஸோ இவ்வளோ நாள் ஹீரோ ஃபாலோ பண்ணது இந்த பொண்ணை தான். ஆக்சுவலாக இருக்க ஹீரோவோட மனைவியே கிடையாது. இவங்க 2 பேரும் பார்க்க உருவ ஒற்றுமையில் ஒரே மாதிரி இருக்காங்க. ஹீரோவுடைய நண்பன் தான் இந்த பொண்ணை மனநிலை சரியில்லாத மாதிரி இவ்வளோ நாளாக நடிக்க வச்சிருந்திருக்கான். ஒரிஜினல் மனைவியை அவன் வேற ஒரு வீட்டில் வச்சிருந்திருக்கான். ஸோ இவ்வளோ நாள் ஹீரோ போயிட்டு வந்தது ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒரிஜினல் வீடு கிடையாது. அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அவன் பெரிய பணக்காரன் பார்த்தா அவனுக்கு நிறைய வீடு இருக்கு. அப்படி ஒரு வீட்டில் தான் அவன் போயிட்டு வந்திருக்கான். அந்த வீட்டில் தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் இப்போ நடிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ்ந்து ஹீரோவை ஒரு ஃபேமிலி செட்டப் மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்காங்க. ஆனால் சூசைட் பண்ணி நிஜத்தில் இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய நண்பனுடைய ஒய்ஃப் தான். ஆனால் அதுவும் சூசைட் கிடையாது. ஹீரோவுடைய நண்பன் தான் அந்த பொண்ணை மேலேருந்து தள்ளி விட்டு சாகடிச்சிருக்கான். ஆனால் அது சூசைட் மாதிரி தெரியணுன்ற காரணத்துக்காக தான் தான் மனைவி மாதிரியே உருவ ஒற்றுமையில் இருக்க இந்த பொண்ணை கொண்டு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடிக்க வச்சு ஹீரோவையும் சுற்றத்தாரையும் அவன் ஏமாத்திருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிம்பிளான ஒரே விஷயம், பணம். நான் முன்னாடியே சொன்னது போல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த பொண்ணு மிகப்பெரிய கோடீஸ்வரி. அந்த பொண்ணுடைய சொத்தெல்லாம் இவன் பேருக்கு வரணும், இவன் இஷ்டப்படி வாழணும் அப்படின்றதுக்காக தான் மனைவி மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணை ஹையர் பண்ணி இப்படி ஒரு டிராமாவை நடத்தி கடைசியா தன் மனைவியை கொலை பண்ணி அந்த டிராமாவை அவன் முடிச்சுக்கிட்டான். இங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம், வெறும் சொத்துக்காக அந்த பொண்ணு மட்டும் அவன் கொலை பண்ணியிருக்கணும், எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து ஃபுல்லாக அவனுக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. தலைவருக்கு அஃபேர் இருக்கு. ஸோ இவன் இஷ்டப்படி அந்த அஃபேர் வச்சிருக்க பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னா ஒய்ஃப் இருந்தால் முடியாது. அதனால தான் சொத்து ப்ளஸ் இவன் அஃபேர் வச்சிருக்க அந்த பொண்ணு இவனுக்கு தேவைன்னா இவனுடைய ஒய்ஃபு இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் இவன் ஒய்ஃபை கொலை பண்ணுறதுக்கு இந்த திட்டம் அவன் போட்டிருக்கான். இதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் அஃபேர் வச்சிருக்க பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோவோட லவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்மா தான். ஸோ இந்த அம்மாவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பிளான்குள்ள ஹீரோவை கொண்டு வந்தது எல்லாமே ஒரு 2 பேர் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹீரோவை பகரக்காயா பயன்படுத்தி இந்த பிளானை நடத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ அப்படியே இடிஞ்சு போய் ஷாக் ஆகி உக்காடுறான். ஒரு பக்கம் தன்னுடைய காதலி, இன்னொரு பக்கம் தன்னுடைய உயிர் நண்பன். 2 பேரும் சேர்ந்து தன்னை எவ்வளோ அழகா ஒரு முட்டாளா பயன்படுத்தி தன்னுடைய நட்பையும் காதலியும் ஒரு பகடக்காயா வச்சு தன்னை பணத்துக்காக ஏமாத்திருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட உள்ளுக்குள்ள ஃபுல்லா கோபத்தோட இருங்கடா உங்களை சென்னையில வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச அந்த சிம்லா அழகிய லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு சென்னைக்கு ஃபிளைட் ஏறதுக்காக ஹீரோ கிளம்புறான். இந்த இடத்துல அந்த கதை முடியுதுங்க. எந்த ஸ்பாய்லர்ஸும் இல்லாம இந்த கதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கதையில நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அது எதுவுமே நான் உங்ககிட்ட பிரேக் பண்ணாம நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. ஸோ நீங்க இந்த நாவல் படிக்கும் போது கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. இந்த நாவலில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் கதாபாத்திரம் தான் அந்த கதையில. நான் உங்ககிட்ட அதிகபட்சம் ஒரு 4 கதாபாத்திரம் வச்சே சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கதாபாத்திரம் இருக்கும். மொத்தமாக ஒரு 7-8 கதாபாத்திரம் தான். ரொம்ப குறைவான கதாபாத்திரங்களை வச்சு இவ்வளோ பெரிய நாவலில் ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்து போயிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் வர கதாபாத்திரங்களுக்கு ஆசிரியர் வச்சிருந்த பேர். அவர் பேரே பார்த்தீங்கன்னா தமிழ்வாணன். தமிழ் மேல அதிக பற்றவும் நேசமும் காதலும் உள்ளவர் அவர். அது வந்துட்டு அவர் கதாபாத்திரங்களுக்கு வச்சிருக்க பேர்லேயே தெரியுது. எல்லா கதாபாத்திரங்களுக்கும் தமிழ் பேர் தான் வச்சிருக்காரு. ஹீரோவுடைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை. ஹீரோவோட அந்த உயிர் நண்பன் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அறிவாளன். அவனுடைய மனைவி இந்த நாவலுடைய கோர் கேரக்டர் அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும், ஏரழகி. ஹீரோவுடைய லவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மைவிழி. அப்புறம் இன்னும் 2-3 கேரக்டர் வருவாங்க. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மணியரசு, வள்ளியம்மை. ஸோ எல்லா கதாபாத்திரங்களுக்கும் அழகான தமிழ் பேர் கொடுத்திருக்காரு ஆசிரியர் தமிழ்வாணன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த நாவலில் எனக்கு படிச்சது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புத்தகத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.